வெரி குட் மார்னிங் லீடர்ஸ். இந்த பார்ட் 2 வீடியோல டெமோ எப்படின்னா, இப்போ அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்ல நம்ம ஸ்டோரி சொன்ன மாதிரி தான் அதே விஷயத்தை இங்க யூஸ் பண்ணணும், ரிலேட் பண்ணி ஸ்டோரி சொல்லணும். இப்போ இந்த இடத்துல ஒரு அப்ஜெக்ஷன் தான் இது ஆக்சுவலி. ஸோ அதே மாதிரி உங்க கூட இருந்து அந்த பணத்தை அரேஞ்ச் பண்றதுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே சார். அதுல உறுதியா இருப்பீங்களா அந்த கமிட்மெண்ட்ல? இருப்பேன் சார். சத்தியமா அதை காப்பாத்துவீங்க இல்லையா? நான் உங்களை நம்பலாமா மேடம்? நம்பலாம் சார். ஓகே. இப்போ இதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அவங்க லாக் ஆயிடுவாங்க. பிரசன்டேஷன் கொடுக்க வரல, ஃபாலோ கொடுக்க வரல, க்ளோசிங் பண்ண வரல, அசால்ட்டா அலட்சியமா இருக்காங்கன்னா திருப்பி என்ன பண்ணுவீங்க நீங்க? 6 மாசம் கழிச்சு என்னங்க இது சரிப்பட்டே வரல அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா நீங்க அதை என்னென்னலாம் பண்ணீங்கன்னு கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? இது எல்லாத்துக்குமே ஒரு ரிப்போர்ட் நீங்க வச்சுக்கணும் லீடர்ஸ். இதுக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் பேக் எண்ட்ல. ஓகே, கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்ல, கூகுள் ஷீட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிடிஎஃப். நான் சும்மா வாயில சொல்லுது எல்லாத்தையுமே பேக் எண்ட்ல ஒர்க் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவோம். இந்த அளவுக்கு டீட்டெயிலா சிஸ்டம் இருக்கும். இருந்துச்சுன்னா எங்கேயாச்சும் நம்ம ஜெயிக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ இதுக்கு பேர் தான் சிஸ்டம் ஆக்சுவலி. டி லீடர்ஸ். ஓகே, இப்போ நான் கண்டென்ட்க்கு வந்துடுறேன். ஸோ இது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணேன். ஸோ அப்போ ஓகே மேடம், இப்போ நான் இப்போ கமிட்மெண்ட் வாங்கிட்டோமா? இப்போ ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி ரெடி பண்ணேன்னு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் மேடம். அதே மாதிரி நீங்களும் அந்த விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்கோ அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க.